முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை சரியாக 3 மணி அளவில் ஆலம்பட்டி புதூரில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிலே தமிழகத்தில் இருந்து சுமார் 5 லட்சம் மக்கள் கலந்து கொள்ளும் அளவிற்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சமநீதி போராளி அவர்களின் முன்னெடுப்பில் மிக பிரம்மாண்டமாக மாநாடு திடல் தயாராகி உள்ளது. மாநாடு திடலில் வரக்கூடிய நமது இன உறவுகளுக்கு உணவு வசதிகளும் குடிநீர் வசதிகளும் ஏதேனும் அவசர காலத்திற்கு மருத்துவ வசதிகளும் செய்து வைத்திருக்கின்றோம். இந்த மாநாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை மாநாடாக அமைய இருக்கின்றது. ஆகவே மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய அனைத்து எம் இன சொந்தங்களும் பாதுகாப்பான முறையில் மாநாட்டிற்கு வந்து பாதுகாப்பான முறையில் வீடு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிட்டத்தட்ட மாநாட்டினுடைய அறிவித்து தலைவர் அவர்கள் 3000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இன்று கூட முசிறி சட்டமன்ற தொகுதி தொட்டியத்தில் 50 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அழைப்புதல் வழங்கி கொண்டிருக்கிறார். இது மாதிரி தமிழகம் முழுக்க 3000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அழைப்புதல் வழங்கியிருக்கின்றார். சென்ற இடங்களெல்லாம் தலைவர் அவர்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. ஆகையால் இந்த மாநாட்டிலே அதிகப்படியான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சுமாராக குறைஞ்சபட்சம் இதற்கு முன்னாடி நாங்கள் தென்னகமே திரளும் வளையர் வாழ்முறை மாநாடு மதுரையில் நடத்தினோம். அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார். அன்றைய நிலவரப்படி 3 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டில் 5 லட்சம் குறையாம மக்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. துரை குணசேகரன், வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர்.